ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வீடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்துள்ள விசாரணை இந்த படத்தில் என்னென்ன ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். அட்டகத்தி தினேஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க கிளைமேக்ஸில் என்கவுண்டரில் கொண்டுருவாங்க இல்லைங்களா, அதை எப்படி டேரக்டர் முன்னாடியே ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னா சமுத்திரக்கனி சார் கிஷோர் அவங்கள அடிச்சுட்டு வெளியே வருவாங்க. அப்போ இந்த நியூஸ் பேப்பரை கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னா, கடலில் விழுந்து 3 வாலிபர்கள் பலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கட் இருக்குது. இது மூலமாக டேரக்டர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இவங்க 3 பேருமே கிளைமேக்ஸில் இறந்துருவாங்க அப்படிங்கிறது முன்னாடியே ஒரு நியூஸ் பேப்பர் கட் மூலமாக நமக்கு சொல்லிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னாலே ஒரு சில திருக்குறள்களை நோட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சில டைலாக்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. அதே மாதிரி இந்த டைலாக்கை பார்த்தோம் அப்படின்னா பலக இனிமை பணியல் நேர்மை இதுவே நமக்கு பெருமை அப்படிங்கிற இந்த டைலாக் மூலமாக டேரக்டர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த டைலாக் மூலமாகவே நமக்கு சிம்பாலிக்காக சொல்லிட்டாங்க. இந்த படம் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் எந்த இயரில் நடக்குதுன்னு சொல்லிட்டு எந்த சீன்லையுமே ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆயுத பூஜை ஃபங்க்ஷன் அப்படின்னா நமக்கு அக்டோபர் மந்தில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்குது. இந்த காலண்டர் இருக்கிற எல்லா டேட்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2014 அக்டோபர் மந்த்துக்குரிய இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரியுது. அதே மாதிரி ஆந்திராவில் இருக்கிற குண்டூர் அந்த கோர்ட்டில் இருக்கிற இந்த காலண்டரை பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி டைமிங் கூட ரொம்ப ப்ராப்பராக வச்சு எடுத்துருக்காங்க டேரக்டர். ஆர்ட் ஒர்க்கை பார்த்தோம் அப்படின்னா கைலாநந்தி அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நம்ம அட்டகத்தி தினேஷ் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அட்டகத்தி தினேஷ் அவங்க சொல்லுவாங்க, என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் என்னை ஷாப்பில் பாரு அப்படின்னு ஷாப் நேம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஸ்வரா ப்ரொஃபஷனல்னு சொல்லிட்டு ஷாப்போட நேமை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீனை பார்த்தோம் அப்படின்னா வெங்கடேஸ்வரா ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 2014 இந்த படம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அதே மாதிரி ஆந்திராவில் 2014 சிஎம் யார் அப்படின்னா நம்ம சந்திரபாபு நாயுடு அவங்க தான். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னா சிஎம் ஃபோட்டோ இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவங்க ஃபோட்டோ இருக்குது. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் அட்டகத்தி தினேஷ் அவங்க பார்க்லேருந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பஸ்ஸு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவங்க ஃபோட்டோ இருக்குது. கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணபுரம் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ணபுரம் ஸ்டேஷன். இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்லாம் சூப்பராக மேட்ச் பண்ணி எடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸ் சமுத்திரக்கனி சார் அவங்க இறந்துருவாங்க. அதே மாதிரி அட்டகத்தி தினேஷ் அவங்களே இறந்துருவாங்க. பட் இருந்தாலும் இவங்க 2 பேருடைய இறப்புக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேருமே நேர்மையாக இருந்ததுனால தான் இறந்துருப்பாங்க. எப்படி அப்படின்னா அட்டகத்தி தினேஷ் ஆந்திராவில் ஒரு ஷாப்பில் வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அவங்க ஒரு பெரிய வீட்டில் திருடிட்டு தான் போலீஸ் கேஸ் மாடிஃபை பண்ணி இவங்களை கேஸை ஒத்துக்கிற சொல்லுவாங்க. பட் இவங்க ஒத்துக்கிற மாதிரி போய் கோர்ட்டில் சர்ச்சு முன்னாடி ஐயா நாங்கள் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அட்டகத்தி தினேஷ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேர்மையாக இது நாங்கள் திருடலை, போலீஸ்காரங்க தான் எங்களை அடித்து ஒத்துக்கிற வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேர்மையாக இருந்ததுனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா சமுத்திரக்கனி சாரோட வெளியே அவங்க ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டு இறக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சமுத்திரக்கனி சார் எப்படி அப்படின்னா அவங்களுடைய மேலே உள்ள ஆஃபீஸர்ஸ் அவங்க சொல்கிற எதையுமே அவர் கேட்காம நேர்மையாக இருந்ததுனால தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சமுத்திரக்கனி சார் அவங்களும் இறந்துருப்பாங்க. 2 பேருமே நேர்மையாக இருந்ததுனால தான் இறந்துருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.